கிருஷ்ணா மேத்ஸ் அகாடமி உங்களை வரவேற்கிறது. இப்போ 10th எக்ஸசைஸ் 1.2 ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन எப்படி கொடுத்திருக்காங்க அப்படினா let a equal to 1 2 3 4 1 2 3 7 ரைட்டுங்களா. a செட்ல மொத்தம் 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 1 2 3 7 இருக்கு. அடுத்து and b equal to 3 0 -1 7 அதையும் 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. which of the following are relation from a to b a ல இருந்து b க்கு ரிலேஷனா இருக்கா அப்படிங்கிறது பார்க்க சொல்றாங்க. அப்ப அதுல என்ன அப்படினா r1ங்கற செட்ல உள்ள ஆர்டர் பேர்ஸ் வந்து a ல இருந்து b க்கு ரிலேஷனா இருக்கா, அதே மாதிரி r2 ல உள்ள ஆர்டர் பேர்ஸ் எலிமெண்ட்ஸ் வந்து a ல இருந்து b க்கு ரிலேஷனா இருக்கா, அதே மாதிரி r3 ல உள்ள ஆர்டர் பேர்ஸ் எலிமெண்ட்ஸ் வந்து a ல இருந்து b க்கு ரிலேஷனா இருக்கா, அதே மாதிரி r4 இதே மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணனும், ஃபர்ஸ்ட் வந்து a செட்டையும் b செட்டையும் என்ன பண்ணனும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனும். அப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் a and b அப்படிங்கும்போது a cross b அப்படினு எழுதுவோம். அப்ப a னுடைய எலிமெண்ட்ஸ் என்ன 1 2 3 7 cross b னுடைய எலிமெண்ட்ஸ் வந்து 3 0 3 0 -1 7 ரைட்டுங்களா. இது ரெண்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனும்னா என்ன ஆகும் பாருங்க, a cross b that is equal ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு செகண்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்ஸோட ஆர்டர் பாஸ் பண்ணனும், அவ்வளவுதான் ரூல்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் 1ங்கற நம்பர்ஸ் எடுத்துக்கணும். 1 3 1 0 1 -1 1 7 அப்படினு எழுதணும். அப்ப 1 3 1 0 1 -1 1 7 முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு செகண்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்ஸோட ஆர்டர் பாஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள செகண்ட் எலிமெண்ட்ஸ்னா செகண்ட் உறுப்பு, அந்த செகண்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி செகண்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்ஸோட ஆர்டர் பாஸ் பண்ணுவோம். அப்ப 2 3 2 3 2 0 2 -1 2 7 ஓகே முடிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து 3ங்கற எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள 3ங்கற எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் ரைட்டா. அப்ப 3 3 3 0 3 -1 3 7 வரும். 3 3 3 0 3 -1 3 7 ஓகே லாஸ்டா 7 இருக்கு. அப்ப 7 3 7 0 7 -1 7 7 அப்ப 7 3 7 0 7 -1 7 7 ஓகே முடிஞ்சிச்சு. இதுதான் a cross b கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் a cross b. இதுக்கு அப்புறம் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் இனிமே டைரக்ட்டா ஆன்சர் பண்ண போறோம். சிம்பிள் ஒண்ணும் இல்ல, அவங்க வந்து ரிலேஷனா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கறாங்க அப்படினா, இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன இருக்குன்னா r1 that is equal to 2 1 7 1 ரைட்டுங்களா. 2 1 7 1 இந்த எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. இப்போ இந்த ஆர்டர் பேர்ஸ் எலிமெண்ட்ஸ் வந்து a cross b குள்ள இருந்துச்சுனா a ல இருந்து b க்கு ரிலேஷன் அப்படினு சொல்லுவோம். சப்போஸ் இந்த ஆர்டர் பேர்ஸ் வந்து a cross b ல இல்ல அப்படினா r1 is not relation from a to b அப்படினு நம்ம சொல்லுவோம். இதுதான். இப்போ கவனிங்க, இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. which of the following are relation from a to b a இருந்து b க்கு ரிலேஷனா இருக்கா, r1 ரிலேஷனா இருக்கா, r2 ரிலேஷனா இருக்கா, r3 ரிலேஷனா இருக்கா, r4 ரிலேஷனா இருக்குன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அப்ப அந்த செட்டுக்குள்ள உள்ள எலிமெண்ட்ஸ் ஆர்டர் பேர்ஸ் எலிமெண்ட்ஸ் வந்து a cross b குள்ள இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுதான் a இருந்து b க்கு ரிலேஷன் அப்படினு சொல்ல முடியும். இப்போ பாருங்க 2 1ங்கற வேல்யூஸ் இருக்கா அப்படினா அந்த 2 1 இல்ல ரைட்டுங்களா. அப்ப நமக்கு என்ன எழுதிக்கணும், here ஃபர்ஸ்ட் நமக்கு சிம்பிளா சொல்லிக்கலாம். 2 ஒரு ஆர்டர் பேர்ஸ் எலிமெண்ட்ஸ் a cross b க்குள்ள இல்லனாவே அது நாட் ரிலேஷன் அப்படினு சொல்லிடலாம். ரிலேஷனா நாட் ரிலேஷனா தான் கேட்டிருக்காங்க. அப்ப நாட் ரிலேஷன் சொல்லலாம் here. இப்போ அடுத்து 7 1 பாருங்க, 7 1 இல்ல. அப்ப ரெண்டு ஆர்டர் பேர்ஸும் இல்ல அப்படிங்கிறதுனால நம்ம 1 டைம்ஸ் 2 1 இல்ல, ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர்ஸே இல்ல, அப்ப ரிலேஷன் இல்ல அப்படினு சொல்லிக்கலாம். here
2, 1, and 7, 1 belongs to R1. 2, 1 and 7, 1 இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸும் R1 ல இருக்கு. but இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸும் எதுல இல்ல? A cross B ல இல்ல. அப்ப 2, 1 not belongs to A cross B அப்படின்னு சொல்லிடலாம். not belongs to A cross B. நீங்க ஒரு எலிமெண்ட்ஸ் சொன்னவே போதும், இல்லனா another, அதாவது 7, 1 is not belongs to A cross B அப்படின்னு சொன்னாலும் போதும். so R1 is not relation from A to B. A to B, A ல B க்கு not relation இருக்கு அப்படினு சொல்லலாம். இதுல மெயின் கான்செப்ட் இதுதான்ப்பா. இந்த இடம் தான் மெயின் கான்செப்ட். ரிலேஷனா நாட் ரிலேஷனான்னு தான் கேட்டிருக்காங்க. which of the following are relation from A to B அப்படினு வந்து கொட்டேஷன் மார்க் கொடுத்திருக்காங்க. அப்ப ரிலேஷனா நாட் ரிலேஷனான்னு தான் கேக்குறாங்க. அவ்வளவுதான் நமக்கு क्वेश्चन. அப்ப ஒரு எலிமெண்ட்ஸ் உடைய ஆர்டர் பேர்ஸ் எலிமெண்ட்ஸ் வந்து A கிளாஸ் B க்குள்ள இருந்துச்சு, எல்லா ஆர்டர் பேர்ஸ் எலிமெண்ட்ஸும் A கிளாஸ் B ல இருந்துச்சுனா ரிலேஷன், அப்படி இல்லனா நாட் ரிலேஷன் அப்படினு வரும். சரிங்களா? இப்போ இந்த क्वेश्चனை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் R1 எடுத்துக்கோம். R1 is not relations. ரைட்டுங்களா? ரெண்டு ஆர்டர் பேர்ஸ் எலிமெண்ட்ஸும் A கிளாஸ் B ல இல்ல, அப்ப நாட் ரிலேஷன்ஸ் சொல்லி. நெக்ஸ்ட் இதுல R2 ஃபைண்ட் அவுட் பண்றோம். R2 டைரக்ட்டா நம்ம பாருங்க, டைரக்ட்டா R2 பாருங்க. R2 செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். இப்போ பாருங்க R2 -1, 1 இருக்கான்னு பாருங்க. இல்ல 1, -1 தான் இருக்கு. 1, -1 நாட் ஈக்குவல். ரைட்டுங்களா? அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து A னுடைய எலிமெண்ட், செகண்ட் உள்ளது B னுடைய எலிமெண்ட்ஸ் தான். அப்ப -1, 1 இருக்கான்னு பாருங்க. எந்த இதுலயும் இல்ல. ரைட்டுங்களா? அதுவும் therefore here எந்த இது இருக்கு? -1, 1 belongs to R2, but -1, 1 not belongs to A cross B. அப்ப இந்த ஆர்டர் பேர்ஸ் எலிமெண்ட்ஸ் வந்து R2 ல இருக்கு, ஆனா A cross B ல இல்ல. அப்ப here so R2 is a not relation from A to B அப்படினு நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? இதுல எந்த இடம் மெயின் அப்படினா நாட் ரிலேஷன்ஸ் தான். அதே மெயின் தான். அப்ப ஃபர்ஸ்ட் R1 நாட் ரிலேஷன், R2 நாட் ரிலேஷன் அப்படினு வருது. அப்ப நம்மள பொறுத்தளவு R2 ல உள்ள ஒவ்வொரு ஆர்டர் பேர்ஸும் A cross B ல இருக்கணும். Every order pairs of R2 is including A cross B. A cross B உடைய சப்செட்டா இருக்கணும் அப்படினு சொல்றாங்க. அப்ப இந்த கான்செப்ட் படி நாட் ரிலேஷன்ஸ். ரைட்டுங்களா? நாட் ரிலேஷன்ஸ் அப்படினு சொல்றோம். இத நம்ம மெயினா எடுத்துக்கணும். தேர்ட் இதுலயே தேர்ட் இது பாருங்க. தேர்ட் R3 பார்த்தோம்னா R3 மெயின் வந்து R3 தான். R3 ல பாருங்க 2, -1 இப்படியே வச்சுக்கலாம். 2, -1 இருக்கு. 2, -1 இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு. 7, 7 இருக்கு. 1, 3 இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு. 1, 3 எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கு. ரைட்டுங்களா? அப்ப எல்லா ஆர்டர் பேர்ஸ் எலிமெண்ட்ஸும் R3 உடைய எல்லா ஆர்டர் பேர்ஸ் எலிமெண்ட்ஸும் A cross B ல இருக்கு. அப்ப இருந்துச்சுனாவே அது ரிலேஷன் அப்படினு சொல்லுவோம். ரைட்டுங்களா? we note that R3 உடைய எல்லா எலிமெண்ட்ஸும் A cross B கண்டெய்ன் பண்ணி இருக்கிறதுனால எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கு. அப்ப R3 is a subset of A cross B அப்படினு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப R3 உடைய எல்லா எலிமெண்ட்ஸையும் A cross B கண்டெய்ன் பண்ணி இருக்கு. ரைட்டுங்களா? அப்ப so R3 is a relation from A to B அப்படினு சொல்லுவோம். so R3 is a
relation from A to B அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். relation from A to B. ஓகேங்களா? இதுல மெயின் கான்செப்ட் வந்து ரிலேஷன் ஆகுது. அங்க R1 R2 நாட் ரிலேஷன் சொன்னோம். இது ரிலேஷன் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னா R3 ல உள்ள எல்லா ஆர்டர் பேர்ஸும் A கிராஸ் B க்குள்ள இருக்கு. 7, 2, -1 இருக்கு. 7, 7 இருக்கு. 1, 3 இருக்கு. எல்லா ஆர்டர் பேர்ஸ் இந்த R3 உடைய அனைத்து ஆர்டர் பேர்ஸும் A கிராஸ் B கண்டெய்ன் பண்ணிருக்கு. ரைட்டா? அப்ப R3 is a subset of A கிராஸ் B. ரைட்டுங்களா? அப்ப R3 உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் A கிராஸ் B இருக்கு. R3 உடைய எல்லா எலிமெண்ட்ஸும் A கிராஸ் B உடைய எலிமெண்ட்ஸா இருக்கிறதுனால இது வந்து ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து fourth பாருங்க. இது இப்ப பார்த்தது third தான் பார்த்துக்கணும். சரி ஓகே. இப்போ fourth பார்க்க போறோம். last one என்ன fourth அதாவது R4 பாருங்க. அதே மாதிரி 7, -1 இருக்கான்னு பாருங்க. 7, -1 இருக்கு. இங்க பாருங்க 7, -1 இருக்கு. 0,3 இல்ல. ரைட்டுங்களா? 0,3 இல்ல. அடுத்து 3,3 இருக்கும். அடுத்து 0,7 இருக்கு. இல்ல. நமக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் பாஸ் எலிமெண்ட்ஸ் இல்லனாவே நாட் ரிலேஷன்ஸ். நம்ம சொல்லிக்கணும் here 0,3 belongs to R4 ல இருக்கு. but 0,3 is not belongs to A cross B. ரைட்டுங்களா? இப்போ இது மட்டும் தானே சார் சொல்லணும். இது சப்போஸ் வந்து 0,7 இல்லையே சார், அதையும் சொல்லிக்கலாம். ஒன்றும் தப்பே இல்லை. ரைட்டுங்களா? ஒரு ஆர்டர் பாஸ் எலிமெண்ட்ஸ் இல்லைனாவே நாட் ரிலேஷன்ஸ். ரைட்டுங்களா? அப்ப so R4 is not a relation from A to B. இதுதான் क्वेश्चंस. ரைட்டுங்களா? இதே மாதிரி எக்ஸாம்பிள் क्वेश्चन ஒன்று இருக்கும். இதே மாடல்ல இருக்கும். நம்ம பார்த்துக்கலாம். ஓகேயா? थैंक यू ஸ்டூடண்ட்.